ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ராங்க் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார். அது என்ன ப்ராங்க்னா, கேன்சர் ப்ராங்க் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இன்னொரு ப்ராங்க் ரொம்ப நாளாக கேட்டிருக்காரு. அது என்ன ப்ராங்க்னா, ரொமான்டிக் ப்ராங்க். இதெல்லாம் நியாயமா? ஆல்ரெடி அங்கங்கே 18+ கண்டென்ட் போட்டதுக்கே தாறுமாறாக கழுவி ஊற்றுறாங்க கமெண்ட்ஸில் சில பேர். இதில் இது வேறு போட்டோன்னா அவ்வளோதான், போட மாட்டோம். இருந்தாலும் நீங்கள் கேட்டதுனால ஒரு ஐடியா வேணால் பண்ணலாம். என்ன ஐடியானா, இந்த வீடியோவுக்கு ஒரு 1 lakhs வியூஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராங்க் பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுறோம். வாய்ப்பில்லை ராஜா, போகாதுன்ற நம்பிக்கையில் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? இது சேலஞ்ச், வாங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ப்ராங்க்குள்ளே போயிடலாம், வாங்க. பாய். A few moments later. டேய், என்ன படுத்திருக்க? வா, இன்னைக்கு என்ன வீடியோ எடுக்கலாம்? இன்னைக்கு வீடியோலாம் எடுக்க முடியாதுங்க. இனிமேல் வீடியோ எடுக்க முடியாதா? என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? என்னத்துக்கு? சேலரி வந்தோடனே இப்ப குளிர் விட்டு போச்சா உனக்கு? அதெல்லாம் இல்லை. இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி படுத்திருக்கிற? எனக்கு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. போ, போறியா இல்லையா? போ. அப்படி சப்புன்னு அரைஞ்சேன்னு வையே. என்ன என்ன சும்மா உடம்பு சரியில்லாத வந்துட்டு போடி. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இந்த டைம்ல போ, டென்ஷன் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. போ. எந்த டைம் பிரெக்னெண்டா இருக்கியா? மூட் ஸ்விங்ஸா? இது வேற டைம். அதெல்லாம் உனக்கு சொன்னா என்ன வேற டைம்? 10 மணி ஆச்சு டைம். ஆனா ஆயிட்டு போ. டைம்ட்டு வா. ஏதாவது உனக்கு ரீசன் சொல்லணும் வீடியோ எடுக்காம இருக்கிறதுக்கு. எந்திரி. என்ன உடம்பு சரியில்லை? எனக்கு தெரியாம நல்லா தானே இருந்த. நான் இருக்க போறது கொஞ்ச நாள். நீ இருக்க போறது கொஞ்ச நாளா? ஏன் அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கிட்டு போறியா? வயிறுல எரியுது. எனக்கு தான் வயிறு எரியுது உன்னைய கட்டிட்டு வந்து. ஐயோ, தலையில வலிக்குது. ஐயோ, இந்த ஸ்கூலுக்கு லீவ் போடுறதுக்கு பொய் சொல்லுவாங்கல்ல பிள்ளைங்களாம், அந்த மாதிரி வீடியோ எடுக்காம இருக்க. கண்டதே சுத்துது, தலை வலிக்குதுன்னு. என்னடா ரெண்டும் தான் பண்ணுது. ஐயோ, கால் வலிக்குது. நடிச்சிட்டு இருக்காத, அடிச்சு டிக்லிங் பிராங்க் பண்ணிடுவேன் இன்னைக்கும். அசிங்கமா இருக்கு நரேனே. டிஸ்டர்ப் பண்ணாதன்பா ப்ளீஸ். நீ தான் டிஸ்டர்ப் பண்ற. நடிக்காத. நீ நடிச்சிட்டு இருந்தேன்னா டென்ஷன் ஆயிடுவேன் நானே. இப்பதான் வெளிய போய் நாய் கூட நல்லா ஜாலியா விளையாடிட்டு வந்ததானே? எதிரா என் உடம்பு தெரியலாதவள அடிக்கிறாளே இவ. ஒரு நோயாளியை பார்த்து ஏன் இப்படி கத்துறீங்க? பாவம் இல்லையா? கால கொடுமை கதிரவா. உடம்பு சரியில்லாதவளா? சரி சரி. என்னடா பண்ணுதே? எந்திரிச்சு உட்கார்றா முத. நீ உட்கார முடியாதுன்னு எந்திரி நாரேனி, எந்திரி. சட்டையை கிழிச்சு. எதுக்கு இப்ப புது சட்டை எடுத்து மாட்டிருக்க? இந்த டிஷர்ட் எதுக்கு இப்ப? சம்பந்தம் எல்லாம் இருக்க போறது கொஞ்ச நாள், அதுலயே சந்தோஷமா புடிச்ச மாதிரி இருக்கலாம்னா. இருக்க போறது கொஞ்ச நாளா? புரியல. அதுக்கு புது டிஷர்ட் வேற ஏதாவது வெளியே போனா போட்டு போறது எதுக்கு வீட்டுக்குள்ள போட்டுட்டு திரியற? டார்ச்சர் பண்ணாது. அதெல்லாம் சொன்னா புரியாது உனக்கு. எந்திரிச்சு போ, நான் படுக்கிறப்போ. இரு. என்ன புரியாது? என்ன பிரச்சனை? நல்லா தானே இருந்த பெண்ணாச்சு. நல்லா இல்லடி, போடி. நல்லாலதான் இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கை தரலான்னு நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்ல. இப்பயே தூக்கு மாட்டி சேர்த்தரலாம் இருக்கு இவ பேசுற பேசி. இங்க பாரு, லவ் பண்ணும் போதெல்லாம் என் காதுல தேன் பாயுதுன்னு. இப்ப நான் பேசுற பேச்சு தூக்குல தொங்குற அளவுக்கு போயிட்டியா நீ? எங்க எந்திரிக்கிற சொல்லு, என்ன பண்ண? நிம்மதியா விடண்டி. ஏன்டி இப்படி பண்ற? அடுத்த மாசம் சேலரி செலவு பண்றது கூட நான் இருக்குமா? நீ ஜாலியா இரு. சேலரி எங்க போற? போச்சு, யாரையோ பிக்ஸ் பண்ணிட்டியான். யாரு கூடயோ கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டியான். வா. ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் நடக்கணும். அதையே இப்படி சிம்பாஞ்சி குரங்கு மாதிரி நடந்துட்டு இருக்கிற? மனுஷ நாட்டு நட. வயிறு சரியில்லையா? முதல்ல சொன்ன புரியாதுன்னு சொல்றேன். எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா.
தமிழ்ல சொல்ல புரியும். உன்னை யாரு ஸ்பானிஷ்ல சொல்ல சொன்னா? இந்தா இது பாரு, அப்பதான் புரியும். புடி. என்ன பாரத் கேஸ் பில்லு? கேஸ் வாங்கிதான் அவன வீட்டுக்கு, அதுக்கு என்ன பண்றது? கண்டிப்பா இது மாத்தி கொடுத்துட்டேன். இது என்ன இபி பில்லு? யார் ஏசிய நீ தானே போட்டு தூங்குற, அப்ப இபி பில் வராம என்ன பண்ணு? இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆனா என்ன பண்றது? குடும்பம்னா இருக்கதான் செய்யும். டென்ஷன் ஆவலையா? இல்லடி, அப்புறம் எதுக்கு நான் இந்த பில் எல்லாம் எதுக்கு என்கிட்ட குடுக்குற? மாத்தி கொடுத்துட்டேன்பா. வேற என்னத்த குடுக்கணும்? குடு, வேற என்ன வச்சிருக்க? சரி இரு நான் சொல்றேன். எந்திரிச்சு உட்காரு முத. என்ன? நான் டாக்டர் பார்த்தேன். டாக்டரை பத்தியா? எந்த டாக்டர்? லேடி டாக்டரா? Women. சரி சொல்லு, எந்த டாக்டரு? குமார். குமாரா? ஃபுல் பேரு? குமார் MBBS. பைத்தியம், அது அவர் படிச்ச பட்டம். அவரோட முழு நேம் என்னன்னு கேக்குறேன். தெரியல, அது முழு பேரே அதுதான். குமார் MBBS. சரி, குமார் MBBS எங்க பார்த்த? ஹாஸ்பிட்டல்ல. ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டல்ல நிறைய காசு வாங்குறாங்கன்னு இப்ப ஹாஸ்பிட்டல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சரி, எதுக்கு? எப்ப போன ஆஸ்பத்திரிக்கு நான் இல்லாம? முன்னாடியே போயிட்டு வந்துட்டேன். சரி, என்ன சொன்னாரு? கேன்சர்னு சொல்லிட்டாங்க. நரேன் எந்திரி. கேன்சரா? உனக்கு கடக ராசி இல்லடா, நீ கன்னி ராசி. எந்திரி. ஐயோ என்னைய டார்ச்சர் பண்றாளே இவ. கன்னி ராசிக்கு போன்ல கூட இங்கிலீஷ்ல என்னன்னு பாக்குறேன். ராசி இல்லடி இது, உண்மையான கேன்சர். உண்மையான கேன்சர்னா புரியுது. அது என்ன பொய்யான கேன்சர், உண்மையான கேன்சர்? சத்தியம் பண்ணு. இது உடம்பு சரியில்லை அந்த கேன்சர். உனக்கு நீ தின்ற ஃபாஸ்ட் ஃபுட்க்குலாம் சீக்கிரம் கேன்சர் வந்துரும் சொல்லிட்டு இருந்தேன்ட்டு இப்ப கேன்சர்னு சொல்றியா? லூஸ் மாதிரி பேசாத, வாயில் அடி. கண்டதையும் பேசிக்கிட்டு கேன்சர் எய்ட்ஸ்னு. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு. எந்திரி. எந்திரிச்சு உட்காராத, இப்படி உருண்டுகிட்டு கிடக்குற, எதுக்குன்னு தெரியல. உனக்கு அதெல்லாம் தெரியாதுன்பா, எனக்கு என்னென்ன பண்ணுதுன்னு உனக்கு வந்தாதான் தெரியும். உனக்கு கேன்சர்னு இப்ப எவன் சொன்னா? யாரு டெஸ்ட் எடுத்தா? லூஸ் மாதிரி நீ ஏன் ஏதாவது பேசாத நரேன்? எந்திரி. ஏய், அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே. ஐயோ என்னாச்சு? எதுக்கு பேச பேச மயக்கம் போடுற? என்னடா பண்ணுது? எந்திரா முத. எதுக்குடி தண்ணி கொடுத்த? நிம்மதியா போய் சேர கூட விட மாட்டியாடி? விடுதியா நீ? நிம்மதியா போய் சேரு. பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. எப்ப பாரு எனக்கு எப்படி வேர்க்குதுன்னு பாரு. ஆமா, ஃபேன போடாம உட்கார்ந்து இருக்கிற. என்னத்துக்கு ஃபேன போடல? ஃபேன போடாட்டி வேர்க்குதான் செய்யும். எனக்கும் வேர்க்குது, ஃபேன போடு. ஐயோ சாமி. சும்மா சும்மா படுத்துட்டு இருக்காதப்பா, நான் கிளம்புறேன். போ, நீ இங்கே படுத்து. என்னதான் சொல்லிட்டியே உனக்கு கேன்சர்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன சொல்ல போற? சொல்லு. எனக்கு ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ தான். பைத்தியம் மாதிரி பேசாத. கண்ட பழக்க கன்றாவியா வச்சிருந்தேன்னா இப்படித்தான் நோயெல்லாம் வரும். என்னைக்கு திருந்தி வாழலாம்னு நினைக்கிறோமோ அப்ப டைம் முடிஞ்சு போயிடும். ஒரு ஜனதத்துவம் என்ன சொல்கிறது என்றால், மோதிரம் போடாத வரலும் இடிபடாத வரலும் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? என்ன பண்றது? நல்ல பையனா வாழ்ந்துட்டு இருக்க, இப்ப போய் கேன்சருங்கிற. இவர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. குமார் MBBS போலி டாக்டரா இருக்க போறியா? எந்த ஆஸ்பத்திரியில போய் பார்த்த? எவனே தெரியல. கண்டாவி கண்ட கருமத்தி. கங்கா ஆஸ்பத்திரியா? அங்க எப்படி போன நீ? யார கேட்டு போன? ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டு போனியா ஆஸ்பத்திரிக்கு? என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்கிட்ட சொல்லவே கிடையாது. முதல்ல எதுக்கு ஹாஸ்பிட்டல் போன? நீ யாருக்கு என்ன டவுட்ல போன? சொல்லிட்டு தான் போனேன் உன்கிட்ட. நீ கூட பார்த்து பத்திரமா போயிட்டு வா சொன்ன. பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொன்னா. சோ எந்திரிச்சு உட்காரு, படுத்தே கிடக்காத. எரிச்சலா வருது எனக்கு. முடியல இன்பா. இவ்வளவு முடி இருக்குல்ல? ஐயோ, அப்ப போக விட மாட்டேன். நீ படுத்திருக்கிறத ஏதாவது பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கலாம் முடியாது. ஒழுங்கா எந்திரிச்சு பேசுறதுன்னா பேச, இல்ல நான் கிளம்புறேன். முடியும்.
எனக்காக இது கூட பண்ண மாட்டேன்பா. ஷோ கேன மாதிரி பேசிட்டு இருக்க கூட. என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கியா? பிராங்கா? பிராங்க் பண்றியான்னு கேட்டேன். பேச மாட்டேன். அப்ப கன்ஃபார்ம் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. பிராங்க் பண்ணிட்டு இருக்க. உனக்கு பிராங்க் பண்றதா வேலையா? எங்க வச்சிருக்கிற கேமராவை சொல்லு. எங்கடா வச்சிருக்க? சிரிக்கிற? சிரிக்கல நான். உண்மையாவே எனக்கு முடியலன்னு இப்படிதான் பண்ணுவியா? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா? கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றியா? இது உண்மையெல்லாம் நான் முடியலன்னா நான் ஏதாவது பண்ணுவேன். இப்ப நீ சும்மா முடியலன்னு சொல்ற, அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சிரிக்கிற விளையாடாத நிறைய. வா ஏதாவது வீடியோ எடுக்கலாம். வேணாம்பா விடு. வேணாம் நீ என்ன சொல்றதே? எனக்கு வேணும் வீடியோ. முதல்ல யூடியூப் சேலரி வந்தோடனே அவ்வளவுதான். தலகால் புரியாம ஆடி அவ்வளவுதான் முடிஞ்சிடும். ஒரு இப்ப இங்க இருந்து இங்க எந்திரிக்க இவ்வளவு நேரமா? எதுக்குடா இப்ப சிம்பாஞ்சி மாதிரி நடக்கிற? உனக்கு என்ன கேன்சர் ஃபர்ஸ்ட் அது சொல்லு. என்ன கேன்சர்? யோசி. என்னென்ன கேன்சர் இருக்கு? லெக் கேன்சர்னு சொல்லுவ. இல்லைம்பா. அப்புறம் என்னடா? என்ன கேன்சர் சொல்லு. நான் ஏதாவது சொல்லவா? காணங்காத்தால இல்லைங்கம்மா, அவங்க ஏதோ பேர் சொன்னாங்கம்மா. டெக்னிக்கல் ஹாஸ்பிட்டல் அந்த வேர்டு சொன்னாங்களா? பேரு ஏதோ ஆண்டர்பிரனர் சொல்லிருப்பாரு. கரெக்டா? அந்த கேன்சர்னா தான் இப்ப எல்லாம் பண்ணோம். சிரிக்கிற? என்சைக்ளோபீடியா அந்த கேன்சர் தானே? என்சைக்ளோபீடியா. ஏண்டி இது இப்படி பண்ணு? நான் இப்போ பைத்தியமா பேசிட்டு ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். பேசவே இல்ல. யாரும் கண்டுக்காதீங்க உன. காலங்கட்டா. ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடா. சொல்லு என்ன கேன்சர்? லங் கேன்சர். லங் கேன்சரா? போச்சா? ஊதி ஊதி தள்ளினேல சின்ன வயசுல. போச்சா? என்ன ஊதுன? போகையா? இல்லம்பா. அப்புறம் எதுக்கு லங் கேன்சர் வந்துச்சு? ஷூ கடவுளே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எந்திரி. நல்லா சாப்பிட்டே இல்ல. கேன்சர் வந்தா இழைச்சிட்டே போவாங்க. நீ வந்து நல்ல பெருத்துக்கிட்டே தானே போற. உனக்குலாம் கேன்சர் கிடையாது. எனக்கு தான் போய் செக் பண்ணணும். வெயிட் லாஸ் ஆயிட்டே போகுது. வா டாக்டர்கிட்ட போயிட்டு வரலாம். வா எந்திரி. ஆல்ரெடி போயிட்டு வந்தேன்பா. நீ போயிட்டு வந்த எனக்கு காட்டணும்ல. நான் கேக்குறேன் அந்த குமார் எம்பிபிஎஸ் கேக்குறேன். நீ என்னடா படிச்ச? எந்த ஆஸ்பத்திரி எந்த காலேஜ்லடா படிச்ச? இவனுக்கு போய் கேன்சருங்கிற. இவன் 4 பேருக்கு கேன்சர் வர வச்சிருவியா? சரியா? என்ன சரி? இப்ப எதுக்கு லூஸ் மோஷன் வந்தாலும் இப்படிதான் நடிக்கிற? கேன்சர்னாலும் இப்படிதான் நடிக்கிற? எப்படி நடிக்கிறேன்? நான் ட்ரைனிங் கொடுக்கவா எப்படி நடிக்கிறதுன்னு? இங்க வா எந்திரிச்சு உட்காரு. இங்க உட்காரு. இங்க உட்காரு. எந்திரி. இந்த மாதிரி வந்து வயிறுலாம் பயங்கரமா எரியுது. எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துது. அப்படி நடி. வெக்கமால பாத்துக்கங்க. எங்க கேமரா இருக்கோ பாத்துக்கங்க. இவன் நடிப்ப பாருங்க. இவன் நிறைய என்ன பயிலுகிறா. போய் தூக்கல தொங்குங்க. என்னமோ நிறைய நானாதான் சூப்பரா பிராங்க் பண்ணுவாரா? என்ன பண்றீங்க நீ? நடிக்க தெரியுதா? கூடயே இருப்பானா கேன்சர் பிராங்கா? எவனா கேன்சர் பிராங்க் பண்ண சொல்லுது? கூடயே இருக்குவான் கேன்சர் வந்துடும் திடீர்னு. அது கேன்சரா? எல்லாருக்கும் வர டிரான்ஸ்பரா? திடீர்னு வர்றதுக்கு எல்லாருக்குலாம் வராது. இந்த இதெல்லாம் இப்படியாவது ஏதாவது நீ மொக்க கமெண்ட்ரி பண்ணி இந்த இடத்துல நீ பாயிண்ட் ஸ்கோர் பண்ணலாம் தானே பாக்குற. முடியாது. உன் பப்பு அந்து போச்சு. உன் ரீல் அந்து போச்சு. போதும்டா ஓட்டது. ரீல் அந்து போச்சு. ஓகே. அப்ப ஒத்துக்கிற பிராங்க்னு. அவ்வளவுதானா? முடியலையே. என்ன முடியலையே? நம்ப மாட்டேங்கிறியே. நம்ப மாட்டேன். அதான் சொல்றேன்ல. அவ்வளவு சீக்கிரம்லாம் நீ சந்தோஷமா விட்டுட்டு போக மாட்ட.
இன்னும் படுத்தி அப்படியே ஆப்போசிட்டா பேசக்கூடாது நீ. என்ன இதெல்லாம் நீ பேசாத. ஆன் கேமரால நீ அசிங்கப்படுத்தணும்னு ஏதாவது பொய்யா பேசுவ. சரி வா பெண்ண, இன்னைக்கு வீடியோ ரெடி. அப்ப ரெடி வா எண்டிங் போட்டுடலாம். வா எங்க போலாம்? வா கூட்டு போய் காட்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்கடா? உனக்கு தெரியாத மாதிரி ஒரு இடத்துல வச்சிருக்கேன். அட சொல்லு, கதவுல என்ன வச்சிருக்க? அங்கதான் வச்சிருக்கேன் பாரு. இடத்த பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே கைஸ், இந்த பைத்தியம் வந்து எத்திட்டு இருக்கு. இந்த பைத்தியம் வந்து நீயே பேசிட்டு இருக்கு. எங்க வச்சிருக்க? தேவையா நாரேனு? வராததெல்லாம் எதுக்கு ட்ரை பண்ற? கேன்சர்னா வேணாலும் நம்புவானா திடீர்னு வந்துகிட்டு? அது லாஸ்ட் ஸ்டேஜா? நல்லா 3 மேல மொக்க மூச்சு எல்லாம் வந்துருச்சு. மூச்சு விட்டு தின்னுகிட்டு இருக்கான். நல்லா தெம்பா இருக்கான். தெம்பா தின்னுபிட்டு என்னைய போட்டு உசுர வாங்குறியான். என்ன காலையில 2 டம்ளர், சாயந்தரம் 2 டம்ளர் நல்ல மில்கி பிஸ்கெட்டை தொட்டு திங்கிறியான். சரியா? அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான்வெஜ் தின்னுட்டு இருக்கான். அதனால இவனுக்கு கேன்சர் வரலாம் வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? அதனால அதை வச்செல்லாம் பிராங்க் பண்ண சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அதுவும் இல்லாம நான் 10 நாளா பாத்துட்டு இருக்கேன். என்ன பர்சனலா வந்து சொல்ல வேண்டியது அந்த ஆளு. டெய்லி கமெண்ட் பண்றீங்க கேன்சர் பிராங்க் பண்ணி. சரி சரி கூல். கேன்சர் பிராங்க் பண்ணி விடு, டென்ஷன் ஆக கூடாது. அதனால இவன் பண்ணுவான்றது தெரியும். இதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே, இன்னைக்கு வந்து அசிங்கப்பட்டாரு உங்க அண்ணன். இன்னைக்கு இன்பாக்கா பயிலுகளுக்கான வீடியோ தான் இன்னைக்குமே. ஓகேவா? ஓகே गाइस, நம்ம சாதிச்சிட்டோம். திருப்பி முதல்ல இருந்து நான் வேற பிராங்க் பண்றேன். முடியாது, அசுக்கு இத போடணும். வேணாம். ஓகே गाइस, இந்த வீடியோ வேணாம், வேற பிராங்க் பண்றோம். வேற பண்ணலம்பா, சொன்னா கேளு. ஓகே गाइस, டேய் போ, நான் வேற பிராங்க் யோசிச்சு வச்சிருக்கேன். நீ வெளிய போயிட்டு உள்ள வருவியாம பிராங்க் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரி நீ மனசு கஷ்டப்படுவேன்ட்டு வேற பிராங்க் எடுக்கலாம். ஆனா இந்த பிராங்க் போடுறோம். ஓகேவா? சரி ஓகே ஓகே போ. இப்ப என்ன கண்டினியூ பண்றீங்க? எந்த கார்டு போடலாம்? வேலை எடுத்துட்டு அப்புறம் எந்த கார்டு? அதெல்லாம் கிடையாது, போ ஓடி போயிரு. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் வந்து ஸ்டார்டிங் வந்து இன்ட்ரோ எடுத்துட்டு இருந்தானே என்னமோ 1 லட்சம் லைக் போனான்ட்டு, அதையும் நான் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டேன். அதையும் நான் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டேன். ஓகேவா? 1 lakh லைக்ஸா? அதுவும் 1 lakh கிடையாது, 1 lakhs தப்பு விட்டுட்டான். இங்கிலீஷ்ல பிழை விட்டா அக்காக்கு கோவம் வரும். சாரி ராஜா, இங்கிலீஷ்ல யார் தப்பா பேசினாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. ஓகேவா? 1 lakhs லைக் வந்துச்சுன்னா சார் வந்து என்ன பண்ணுவாரு? ரொமான்டிக் பிராங்க் பண்ணுவாராம். இது முதல்ல பொக்கே ஸ்பெல்லிங் சொல்லு பார்க்கலாம். BOUQUET. ஐ நோ பொக்கெட்னு சொல்லுவாங்க, ஆனா அது பொக்கேன்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஸ்பெல்லிங் வந்து பொக்கெட்னு வரும். ஓகே வேற ஏய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். சரி, அழகு எப்படி இங்கிலீஷ்ல எழுத சொல்லு. அழகு AZHAGU.